உன்ன மாதிரி ஆளெல்லாம் ரைடன் கிரகத்துல வேட்டையாட என்ன தகுதி இருக்கு? ஒழுங்கா என்கிட்ட அடிமையா சேர்ந்துக்க. எனக்கு தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவ கிட்டலாம் அடங்கி போக மாட்டேன். ஏய், அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? எப்ப என் கால்ல விழமாட்டேன்னு சொன்னியோ அப்பவே உன் சாவு என் கையில தான் முடிவாயிடுச்சு. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல என்ற அகிலன் முகத்தில் அசந்த நேரத்தில் ஒரு பவர் பஞ்ச் வைத்தால் விபாஷா. அதை எதிர்பார்க்காத அகிலன் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்தான். அவனை பார்த்து சுற்றியிருந்த வீரர்கள் கேலி செய்து சிரித்தனர். அடுத்த தடவை நீ என் கண்ல பட்டா உன் சாம்பல் கூட பூமியில இருக்கிற யாருக்கும் கிடைக்காது என்று அகிலனை எச்சரித்த விபாஷா அவனை பார்க்க பிடிக்காமல் அங்கிருந்து உடனே கிளம்பினாள். தட்டு தடுமாறி எழுந்த அகிலனுக்கு வேட்டையாடி பணம் சம்பாதிக்க ஒரு அடர்ந்த காடு கண்முன்னே தெரிந்தது. இன்னொரு பக்கம் வேட்டை குழுவின் தலைவன் கிராண்ட் மாஸ்டர் அகிலனை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான். ஏண்டா லூசு, விபாஷா சொன்னா என்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்களே காலில் விழுந்து அடிமை ஆயிடுவோம். நீ அவளையே எதிர்த்து பேசுறியா? சாகணும்னா என் கிட்ட சொல்லுடா, நான் சாவடிக்கிறேன். கௌரவமா ஆம்பளை கையால சாகலாம். ஆனால் அவர்கள் பேசியது எதையும் கவனிக்காத அகிலன் காட்டுக்குள் ஓடி மறைந்தான். வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டுக்குள் வந்த அவனுக்கு காடு முழுவதும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டது. அகிலனுடைய சத்தத்தை கேட்டு 3 அடி உயர தங்க நிற ஆமை அவனை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தது. இதை ஈஸியா வேட்டையாடி பவரை ஏத்திக்கணும் என்று அகிலன் அலட்சியமாக நிற்க அந்த ஆமை கிடுகிடு என்று வளர்ந்து 20 அடி ராட்சச ஆமையாக மாறியது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.